எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்தியப்பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நான் ஒரு சுக்கிரன் பயிற்சிக்காக மாதம் சுக்கிரன் பயிற்சி வரும். அதாவது 28 நாட்களுக்கு இருக்கும். அதை நான் இப்பொழுது சனி பயிற்சி அதுக்கு ஃபுல்லாக அடுத்த 3 வருஷத்துக்கு சேர்த்து சொன்ன மாதிரி சொல்லாமல் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்மளுக்கு டெய்லி கேலண்டர்லலாம் போடுவாங்க இல்லைங்களா? அதாவது மகிழ்ச்சி சலனம் அப்படின்னு போடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட் இல்லை, ஒரு 3 லைன்ஸில் இல்லைன்னா 4 லைன்ஸில் எல்லாமே உங்களுக்கு மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு மந்த்துமே சுக்கிரனுக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் இதுவாக தான் உங்களுக்கு சுக்கிரனுடைய அந்த டிரான்சிஷன் இருக்கும். இது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோவிலேயே ஷார்ட்டாக எல்லாம் கடகடான்னு சொல்லி முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. எதுக்குன்னா நிறைய இந்த சனி பயிற்சியினுடைய இதுங்களில் நிறைய பிரச்சனைகளாகவும் சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. சில ராசிகளுக்கு மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சுக்கிரனில் கொஞ்சம் மேம்பட்டு இருந்தால், சுக்கிரன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, சுக்கிரன் இந்த மாதம் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சுக்கிரன் உங்கள் ராசியில் 6வது 7வது 10ல் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரமாட்டார். இவர் இந்த 23 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 3லிருந்து வர மார்ச் 1ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பயிற்சி இருக்கின்றது. இந்த சுக்கிரன் ரிஷபத்துக்கும் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார். இவர் இந்த பிப்ரவரி 3ஆம் தேதியில் இருந்து அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வரையே இருக்கின்றது. 26ஆம் தேதி வரை காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகிய மீனத்தில் சஞ்சரிக்கின்றார். அதாவது பொதுவாக இவர் சுகம், புகழ், வசதி, வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு நிம்மதியை தரக்கூடிய, ஒரு சொகுசு வாழ்க்கையை தரக்கூடிய, ஒரு ஆடம்பரை வாசனை திரவியங்கள், வீடு, காரு, பெண் சுகம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை அள்ளி தருவதாக, அதே சமயத்தில் கீர்த்தி, புகழ், உங்களுக்கு சினிமா துறையில் ஒரு பெரிய வளர்ந்திருக்கிறார்கள், அரசியல் துறையில் பெரிய புகழோடு இருக்கிறார்கள் என்றால் கூட அந்த புகழ் கூட இருக்கின்றது இந்த கிரகம். காமம் மற்றும் காதல் அள்ளி தருபவராக சுக்கிரன் இருக்கின்றார். மேஷம் என்று நம்ம பார்க்க போனால், மேஷத்துக்கு 12ஆம் இடமான விரயத்தில் சுக்கிரன் வருவதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏனென்றால் இந்த மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் நல்ல ஒரு வீட்டுக்கு இந்த பொருட்களை, ஒரு கார் வாங்குவதோ அல்லது ஒரு லக்ஸரியை வாங்குவதோ, அந்த காலகட்டத்தில் இந்த சம காலத்தில் என்ன உயர்ந்த விஷயங்களை வாங்க முடிகிறதோ அதை வாங்கக்கூடியவர்களாக அல்லது அந்த டார்கெட் இருப்பவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த விஷயங்களை வாங்குவது இந்த மாதம் அவர்களுக்கு கஷ்டம். கடனை அடைப்பதற்கு மட்டுமே அவர்கள் வேலைகள் தான் செய்ய முடியும். ஏற்கனவே வாங்கிய கடன்களை அடைக்கும் வேலையை மட்டும்தான் இந்த மாதம் மேஷத்துக்காரர்கள் செய்ய முடியும். அதுவும் மேல்தான். அந்த கடனை அடைத்தாலே நிம்மதி தான், அதை அடைத்தாலே போதும். பொருளாதாரம் காரணமாக ஒரு சில சண்டைகளும் வீட்டில் வரக்கூடும். பொருளாதாரத்தினுடைய சிக்கலாக இந்த கடனை அடைக்கும் விஷயமாக ஒரு கணவன் மனைவிக்குள், ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு சண்டை சச்சரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். இவர்கள் முருகனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இப்பொழுது ரிஷபம் என்று பார்க்கும்பொழுது சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமாக இருக்கின்றார். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சுப செலவு, வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள், அதனால் தாம்பத்தியத்தில் ஒரு ஒற்றுமை, அந்த மாதிரி கொஞ்சம் குதூகலமாகவே இந்த மாதம் ரிஷபத்துக்கு இருக்கும். பணம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் வர மாதிரி தான் இருக்குது. இவர்கள் சிவனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது மிதுனம்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் கடந்த ஜென்ம விஷயங்கள் தொடர்பான, அதாவது கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களுடையதாகவும் அந்த இடம் 10ஆம் இடம் இருக்கின்றது. அதில் வேலை செய்யும் இடத்துல ஒரு நல்ல பெயர், அடுத்தவருக்கு உதவி செய்யறது, ஒரு தான தர்மம், அதனால் புகழ், அதனால் வருமானம் கூடுதல், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு யோகம் இருக்கின்றது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி மிதுன ராசிக்கு இப்போ இந்த மாதம் சுக்கிர பயிற்சிக்காக இருக்கின்றது. நீங்கள் பெருமாளை வழிபடுங்கள். அதுக்கப்புறம் கடகம்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 9ஆம் வீடு பாக்கியஸ்தானமாக, அதாவது சுக்கிரன் 9ஆம் வீடில் பாக்கியஸ்தானமாக இருக்கின்றது. தந்தை வழி உங்களுக்கு, அதாவது தந்தை மூலமாக வருகின்ற சொத்துக்களாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது தந்தைக்கும் உங்களுக்கான உறவு விஷயங்கள் இருக்கட்டும், அது நண்பர்கள், அதே சமயத்தில் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை அப்படி என்று இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு கொஞ்சம் சுமூகமாகவே உங்களுக்கு இருக்கின்றது. வீடு வாகனம் கூட வாங்கும் அளவுக்கு யோகம் இருக்கின்றது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. நீங்கள் பெருமாளை வணங்குங்கள். திங்கட்கிழமை, அதாவது பெருமாளை வணங்குங்கள். திங்கட்கிழமை, முக்கியமாக திங்கட்கிழமை நீங்கள் பெருமாளை வணங்குங்கள். அதுக்கப்புறமா சிம்மன் சொல்லிட்டு பார்க்கும் பொழுது 8ஆம் வீடாகிய அந்த சுக்கிரன் 2ஆம் வீடாகிய சிம்மம் ஆயுஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் நலத்தில் ஒரு அக்கறை உங்களுக்கு தேவை. பிள்ளைங்களுக்கு ஒரு
தனத்துக்கோ அந்த மருத்துவ செலவு அந்த மாதிரி உங்களுடைய பசங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு வரலாம், இல்லை உங்கள் தாய் தந்தையருக்கு எதனா மருத்துவ செலவு வரலாம், இல்லை உங்களுக்கே கூட ஏதாவது மருத்துவ செலவு வரலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றது. அதனால் நீங்கள் உடம்பையும் மிக கவனமாக பார்த்து கொள்வதாக இருக்கின்றது. அதே மாதிரி தொழில் செய்யும் இடத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. சின்ன சின்ன மனக்கசப்புகள் உங்களுக்கு பணியிடத்தில் ஏற்படுவதாகவும் இருக்கின்றது. அதனால் பணியிடத்தில் நீங்கள் கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் வேலையை தக்க வைத்துக் கொள்ள பாருங்கள். வாய் வார்த்தை எதுவும் விட்டு விடாமல் நீங்கள் காப்பது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கின்றது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலை 4:30 to 6 சூரிய வழிபாடு செய்யுங்கள் என்று சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியின் காரணமாக நான் கூறிக்கொள்வது. அதுக்கு அடுத்தது இந்த கன்னி என்பதற்கு 7ஆம் வீட்டில் இருப்பது ஒரு வாழ்க்கை துணை, ஒரு வியாபார ஸ்தானம். இந்த விஷயங்களில் ஒரு இல்லறத்தில் ஒரு சுகம் இருக்கின்றது. வியாபாரமும் உங்களுக்கு வளர்வதாக இருக்கின்றது. கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா அறிவுபூர்வமாக நல்லா பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் மிக நன்றாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த சமயம் உங்களுக்கு இந்த வியாபார ஸ்தானம் என்பது கொஞ்சம் நன்றாக இருப்பதால் நீங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் தைரியமாக பண்ணலாம். வீட்டில் திருமணம் அப்படி இல்லைன்னா வீடு வாங்குறது, அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடப்பதாக இருக்கின்றது. அதனுடைய அதை ஆரம்பிக்கிறதோ அல்லது வீடு வாங்குற மாதிரியோ அல்லது ஒரு கார் வாங்குற மாதிரியோ அல்லது ஒரு கல்யாண விஷயமோ ஒரு ஆரம்பப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கான கிரகப்பிரவேசமே நடத்துறது, கல்யாணமே நடத்துறதாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் ஆரம்பிக்கிறது, இப்போ தான் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இப்போ தான் வீட்டுக்கான ஒரு மெனை வாங்குறது, அந்த மாதிரி ஒரு ஆரம்ப ப்ராசஸும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்கும். இந்த கன்னிராசிக்காரன் வீட்டில் மேக்சிமம் இந்த விஷயம் இருக்கும். நீங்கள் விஷ்ணுவை வழிபடுங்கள். அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கிறதுனா, இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாகவும் எதிரிகள் ஸ்தானத்தில் இருப்பதால் எப்பொழுதுமே உங்கள் உடல் நலத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை இருக்க வேண்டும். நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கடந்த பல வருஷமாக உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு விஷயம் இல்லை. அதாவது ஒரு நல்ல சுகம் இருக்கின்றது, ஆனால் அது ஒரு வகையில் அது இழுத்து கொண்டு போவதாக, அது பல சிக்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அது உங்கள் கைகளுக்கு சேர்வதாகவே உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. தொழிலில் உங்களுக்கு இந்த ஒரு போட்டிகளுக்கு இருப்பதோடு வாய் வார்த்தைகளை நீங்கள் விடாமல் பார்த்துக்கொள்வது மிக அவசியமாக இருக்கின்றது. ஒரு உடல் சார்ந்து ஒரு முழு செக்கப் நீங்கள் செஞ்சுக்கிட்டா மேலுன்னு சொல்லிட்டு கூட நான் நினைக்கிறேன். நேரத்துக்கு நீங்கள் தூங்க வேணும்னு சொல்லிட்டு நான் பரிந்துரைக்கிறேன். அப்புறம் சனிக்கிழமைகளை நீங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் போடணும் அப்படின்னும் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றது. வெகு நாளாக இருந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு தீர்வதாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் இப்பொழுதுதான் சனி பயிற்சியிலிருந்து எல்லாம் வெளிவந்தீர்கள். 7 சனியிலிருந்து வெளிவந்தீர்கள். காதல், மனைவி, கணவன் விஷயத்தில் அந்யோன்யம் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்கள் கைகூடும். திருமணம் பாதியில் உங்களுக்கு இப்பொழுது எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்து திருமணத்தில் இருப்பீர்கள். அல்லது திருமணத்துக்காக வெகு நாள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பெண் கிடைத்து விட்டிருக்கும் அல்லது பையன் கிடைத்து இருக்கும். குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் தொடங்கி விட்டிருக்கும். நல்ல விஷயங்கள் இப்பொழுதே தொடங்கி விட்டு இருக்கக்கூடும். நிச்சயம் உங்களுக்கு நல்ல விஷயம் ஆரம்பித்து விட்டது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துர்க்கையை நீங்கள் வணங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசி என்று பார்க்கும்பொழுது சுக்கிரன் 4ஆம் வீடான உங்களுக்கு சுகம் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக சுகத்துக்கான இடமாகவும் தாய் வழி உறவுகள் மூலமாக பெரிய உதவிகளை உங்களுக்கு கிடைப்பதாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் இந்த மாதம் உங்களுக்கு நடைபெறுவதாக இந்த சுக்கிரனால் தனுசு ராசிக்கு. ஏனென்றால் தனுசு ராசி பல விஷயங்களாக, அதாவது பல பயிற்சிகள் அவர்களுக்கு, பல கிரகங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கவே இல்லை. கடந்த ஒரு 3-4 மாதங்களாக தனுசு ராசிக்கு பல கிரகங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. இப்பொழுது அவர்களுக்கு இந்த பாதச்சனியில் ஓரளவுக்கு மேலாகத்தான் இருக்கின்றது என்றாலும் இந்த மாதம் இந்த சுக்கிர பயிற்சி அவர்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு இந்த சுகஸ்தானமாக இது சுகமாகவும், அதே சமயத்தில் தொழிலில் ஒரு புது வேகமும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு கம்பெனி பண்ணணும், இல்லை ஒரு தொழில் பண்ணணும்னாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு ஜாப் கிடைக்குதுனாலோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்னாலோ அந்த மாதிரி விஷயங்களில் கூட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே காணப்படுகின்றது. நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிரதோஷ வழிபாடு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் மகரம் என்று பார்க்கும் பொழுது
சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர தைரியஸ்தானம் உங்களுக்கு இருக்கின்றது. மகரம் என்றாலே எப்பொழுதுமே நம் கமலஹாசன் படத்தில் வந்த மாதிரி அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், யாருக்கு என்றால் அது மகர ராசிக்காரர்களுக்குத்தான் பொருந்தும். அவர்களுக்கு இந்த தைரியஸ்தானமாக இது இருக்கின்றது என்பதால் இந்த ஜென்மசனி காலத்தில், இந்த ஜென்மசனி தொடங்கிவிட்ட இந்த காலத்தில் இந்த சுக்கிர பயிற்சி கை கொடுப்பதாக, தைரியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில் வந்து சில நன்மைகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதாக இருக்கின்றது. வீட்டில் சுப விஷயங்கள் ஏற்படுவதாகவும் இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கும் ஓரளவுக்கு பண விஷயங்கள் உனக்கு வருவதாக இருக்கின்றது. உறவினர்கள்கிட்டயே உங்ககிட்ட ஒரு நல்ல அந்தஸ்து, சில நாட்களாக சில அவப்பெயர்கள் இருந்திருக்கலாம், சில இருக்கலாம், முகம் பார்த்து நம்மளுக்கு முகம் கொடுத்து பேசாத உறவுகள் இருக்கலாம். இந்த முறை கொஞ்சம் உறவினர்களிடம் ஒரு நல்ல அந்தஸ்து மேம்படக்கூடியதாக, நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு கூடுவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மகர ராசிக்காரர்கள் எதிர்பாலினரோடு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குமாறு பரிந்துரைக்கப்படுகின்றது. அதனால் உங்கள் எதிர்ப்பாளினர்கிட்ட கொஞ்சம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சமயத்தில் ஏதேனும் சில அவதூறுகள், கெட்ட பெயர்கள் சிலது வருவதாக தைரியஸ்தானம் இருக்கின்றது. ஆனாலும் கூட நல்ல பெயர் சமூகத்தில் வருவதாக இருந்தாலும் இந்த எதிர்ப்பாலின விஷயங்களிலோ அல்லது சின்ன சின்ன வில்லங்கங்கள், ஏதாவது பழிப்பாவங்கள் வருவதற்கு காரணமாக இருப்பதால் அவர்களோடு ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஐயப்பனை நீங்கள் வழிபடுங்கள் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கடுத்ததாக இந்த கும்பத்தில் சுக்கிரன் 2ஆம் வீட்டில், அதாவது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படுவதாக இருக்கின்றது. சுப செலவுகள் மற்றும் விருந்துகள், உபச்சாரங்கள், சுற்றுலா என்று இந்த மாதம் உங்களுக்கு குதூகலமாகவே இருக்கும். ஆகவே நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மீனத்துக்கு வந்து என்னவென்றால், இந்த சுக்கிரன் அமர்ந்துள்ளார். மீனத்திலேயே தான் வந்து இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார் இந்த சுக்கிரன். மீனராசிக்கு சுக்கிரன் வந்து அவ்வளவாக நட்பு கிரகம் கிடையாது. எனவே சுக்கிரன் மீனத்துக்கு மிக நல்லது செய்யும் என நாம் சொல்ல முடியாது. கல்வி, வேலை செய்யும் இடம், அப்புறம் எதிர்ப்பாளினர் அனைவரும் கூட இவங்க ரொம்ப மகர ராசிக்காரர்கள் மாதிரியே இவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில், காதல் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது திருமணமான பின்னாடி கூட அந்த எதிர்ப்பாளினரோடு மிக ஜாக்கிரதையாக மீன ராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கின்றது. மற்றபடி நீங்கள் ஒரு விஷயங்களில் ஒரு சிக்கனமாக இருப்பது, ஜாக்கிரதையாக இருப்பது, அதிக கடன்களை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது, இந்த மாதிரி விஷயங்களிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்கின்றார். அதே சமயத்தில் சுக்கிரன் உங்களுக்கு நட்பு கிரகமும் அல்ல. ஆகையால் நீங்கள் மிக எல்லா விஷயங்களையும் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ஒரு மாதம் தான். அதனால் அந்த ஒரு மாதம் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் தட்சிணாமூர்த்தியை வழிபடுமாறு கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கிரே கலரில் லாஸ்ட்டில் இடி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கும். அப்படி முடிஞ்சிருந்தால் அது வந்து நீங்கள் ஏற்கனவே என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ரெட் கலரில் இருந்தால் மட்டும் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்ற மீனிங்காக இருக்குது. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.